வணக்கம், வெல்கம் டு அபிராமி கிச்சன்ஸ். இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு தாங்க வத்த குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். அதுக்கு முருங்கைக்காய் 2 நறுக்கி வச்சுருக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி 1, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், கடுகு தாளிக்க, வெந்தயம் தாளிக்க, ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சிங்க, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சிங்க, வெந்தயம் போடலாம். வெங்காயம் போட்டுட்டாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணுங்க. அப்போ தான் வத்தக்குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க, நல்லா வாசம் வருது. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி வதக்கிடுச்சுங்க, முருங்கைக்காய் சேர்த்தும் வதக்கிக்கலாங்க. ஏன்னா இதோடையே சேர்த்து குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கினா தாங்க நல்லாயிருக்கும். புளி தண்ணி ஊற்றிட்டா பச்சை வாசனை வந்துங்க. அதனால் மிளகாத்தூள் இதுலேயே நல்லா பரட்டிடலாங்க. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு ஒரு பரட்டலாங்க. ஓகேங்க. இப்போ புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை ஊற்றிடலாங்க. கொஞ்சம் நல்லா கொதி வாட்டுங்க. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சுங்க. காரம், உப்பு, புளிப்பு சமமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. சூப்பராக கலர்ஃபுல்லாக வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சாத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.